Hi Swag viewers, I am Muthulakshmi Ravichandran, Pearls Beauty Salons and Academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு பிரைட்டான ஐ மேக்கப். நிறைய பேர் வந்து என்னோட கண்ணுல ஐ மேக்கப் பண்ணா சின்னதாயிடுது, பிரைட்டா வர மாட்டேங்குது, கண்ணு காஜல் வந்து ரொம்ப கரைஞ்சிடுது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் ஐ மேக்கப் பண்ணும்போது சேலஞ்சிங்கா இருக்கு. ஸோ இன்னைக்கு அந்த ஐ மேக்கப் எப்படி பிரைட்டா அழகா பண்ணலாம்னு நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். எப்பவுமே ஐ மேக்கப் பண்ணும்போது ஐக்கு மேலேயும் கொஞ்சம் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணால் ஐ மேக்கப் வந்து நம்மளுக்கு பிரைட்டாக அந்த இன்டென்ஸ் கலர்ஸ் கிடைக்கும். அதனால் நான் கொஞ்சமாக ஃபவுண்டேஷன் வந்து ஐ மேலே போட போகிறேன். ஒரு பார்ட்டிக்கு போகிற மாதிரியான ஒரு ஐ மேக்கப் நம்ம பண்ண போகிறோம். இவங்களோட சாரீ கலரில் வந்து பிங்க் இருக்குது, கோல்டன் கலர் இருக்குது, ஐவரி கலர் இருக்குது. இந்த 3 கலரையும் மிக்ஸ் பண்ணி தான் இன்றைக்கி வந்து அவங்களோட ஐ மேக்கப் பண்ண போகிறோம். நான் ஃபஸ்ட் வந்து இந்த பிங்க் கலர் எடுக்கிறேன். கண்ணோட பாதி இடம் வரைக்கும் இந்த ஐ மேக்கப் அப்ளை பண்ணுறேன். பிங்க் வந்து இந்த கண்ணோட பாதி மேல் 2 பக்கம் இருக்கிற அந்த க்ரீஸ் கட் லைன் சொல்லுவாங்க, அது வரைக்கும் இந்த பிங்க் கலர்னால பிரைட் பிங்க் கொடுக்குறேன் நான் உங்களுக்கு. ஸோ நம்ம வந்து திட்டாக இல்லாமல் நீட்டாக அழகாக நல்ல பிளெண்டிங் வேணும். சின்ன சின்ன ஸ்ட்ரோக்ஸ், அந்த ப்ரஷ்ஷை வந்து சின்ன சின்ன ஸ்ட்ரோக்ஸ் கொடுத்து பிளெண்ட் பண்ணுறோம். நல்லா அந்த பிக்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி கொஞ்சம் அழுத்தமாக கொடுக்கணும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு நீட்டாக பிளெண்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. திட்டாக பேட்சாலாம் இருக்கக்கூடாது. இப்போது இதில் இருக்கக்கூடிய ஒரு லைட் கோல்டன் கலர் எடுத்துகிட்டு அவங்களோட ஐப்ரோஸோட கீழ் பகுதியில் ஐப்ரோஸ் கீழே ஹைலைட்டிங் கொடுக்குறேன். இது வந்து ஐப்ரோஸ் பண்ணலன்னா கூட ஒரு பண்ணின மாதிரியான ஒரு எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு நீட்டாக இருக்கும். கண் வந்து ஒரு பெருசாக வைடாக தெரியணுன்றதுக்காக சைடில் வந்து ஒரு டார்க் கலர் மெரூன் கலரோட ஒரு டார்க் கலர் வந்து சைடில் மட்டும் கார்னரில் மட்டும் கொடுக்குறோம், ஃபுல்லாக கொடுக்கல. இது வந்து ஒரு பார்ட்டி மேக்கப், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிற ஒரு மேக்கப்பு. அதனால் ஒரு நல்ல ஒரு கோல்டன் டிண்ட் இருந்தால், க்ளாஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்காக ஒரு கோல்டன் கலர் டிண்ட் எடுத்துகிட்டு இந்த ஐ பால் மேலே ஃபிக்ஸ் பண்ணுறோம். கொஞ்சம் நல்ல ஷைனிங் இருக்கணும். கலர் பிங்கே வந்து கொஞ்சம் ஷைனிங்காக இருந்தால் இன்னும் அழகாக இருக்கும். இந்த ஐயை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ஐப்ரோஸும் அழகாக இருக்கணும். ஸோ வி ஆர் மேக்கிங் த ஐப்ரோஸ் லிட்டில் டார்க்கர். ஒரு ஷேப் கொடுக்கணும் ஐப்ரோஸ்க்கு. உங்களோட கண் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கனால இவங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப திக்கு இல்லை, கொஞ்சம் மெல்லிஸாகவே வந்து ஐலைனர் போடுறோம். கண்ணை வந்து பெருசாக்கிறதுக்கும் டிஃபைன் பண்ணுறதுக்கும் ஐலைனர் ரொம்ப முக்கியம். இவங்க கண் கொஞ்சம் சின்னதாக இருக்கனால கொஞ்சம் வெளியே இழுத்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் விங்ஸும் கொடுக்குறோம். கண்ணுக்கு வந்து லேஷஸ் ரொம்ப முக்கியம். லேஷஸ் எந்த அளவுக்கு விசிபிளாக இருக்கோ அந்த அளவுக்கு கண் வந்து நல்ல பெருசாக தெரியும். அதனால் 2 பக்கமும் வந்து நல்லா அழகாக முதல்ல கீழ்ப்பக்கம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா லிஃப்ட் பண்ணணும். இவங்களுக்கு வந்து ஒரு குட்டி கண்ணு தான். ஸோ இந்த கண்ணை வந்து நம்ம பெருசாக பண்ணுறதுக்கு தான் இப்போ ட்ரை பண்ணிட்டுருக்கோம். ஸோ கண்ணுக்குள்ளே காஜல் போட்டிங்கன்னா கண்ணு கொஞ்சம் சின்னதாகிடும். ஸோ கண்ணுக்கு வெளியே, கண்ணுக்கு கீழே, லேஷஸ் கீழே நம்ம ஒரு ஷேடு மாதிரி கொடுத்து அவங்க கண்ணை வந்து கொஞ்சம் விசிபிளாக வைடாக்க போகிறோம். இது மாதிரி குட்டி ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்துகிட்டு நல்லா மேலே பார்க்க சொல்லிவிட்டு அவங்களுக்கு காஜல் அப்ளை பண்ணாமல் கீழே வந்து ஸ்மோக்கியாக ஒரு லைன் கொடுக்குறோம். நம்ம மேபி பிளாக்காகவும் இருக்கலாம், அது இல்லாட்டினா வந்து இந்த கார்னர் வரைக்கும் வர வேண்டாம், இது வரைக்கும் அப்ளை பண்ணால் போதும். ஸோ நம்ம உள்ள காஜல் எப்பயுமே நம்ம லைன் காஜல் கொடுப்போம், அது மாதிரி கொடுக்காம we are giving a just a smoky இது. ஸோ இவங்களோட கண் எந்த அளவு சின்னதாக இருந்தது, இப்போ மேக்கப்புக்கு அப்புறம் ஐ மேக்கப்புக்கு அப்புறம் எந்த அளவுக்கு பெருசாக இருக்குன்னு பார்க்குறீங்க. நல்ல கலர்ஃபுல்லான அவங்களோட ட்ரெஸ் கலருக்கு மேட்சான ஒரு ஐ மேக்கப் நம்ம பண்ணியிருக்கோம். இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ட்ரை பண்ணும்போது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, அதுக்கான பதிலும் நாங்கள் கொடுத்துருவோம்.